Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு குச்சி ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதை மேங்கோ மில்க் ஐஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மேங்கோ மில்க் பாப்சிக்கல்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கப்பு பால், அதாவது 250 ml பால், அதுக்கு 1/4 கப்பு சீனி, 1/4 கப்பு மாம்பழ விழுது, அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இவ்வளோதான் தேவை. 4 பொருள். இந்த பொருள் எல்லா வீட்லேயுமே இருக்கும். நம்ம இந்த லாக்டவுன் சமயத்தில் ஐஸ்கிரீம் எல்லாம் வெளியில் போய் வாங்க முடியாது இல்லையா? இதை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த 1/4 லிட்ரு மில்க், 1 கப்பு பால் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் 1/4 கப்பு சீனி போட்டு நல்லா காய்ச்சணும். அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். சீனி நல்லா கரைஞ்சதும் அதை அந்த பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் போட்டுறாதீங்க, அப்புறம் இந்த ஐஸ் பாப்சிக்கிள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால 1 டீஸ்பூன் அளவு போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும் பால். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாம்பழம் தோல் சீவிட்டு நம்ம அரைச்சி விழுதா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அதையும் பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாப்சிக்கல் மோல்டு இருந்ததுன்னா அதில் ஊற்றி வைக்கலாம். அது இல்லாதவங்க வீட்டில் டம்ளர் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன டம்ளர், அதில் கூட ஊற்றி வச்சுட்டு நம்ம குச்சி ஐஸ் ஸ்டிக்கெல்லாம் கடைகளில் கிடைக்குது, அதையும் சொருகி வச்சுட்டு ஃப்ரீசரில் அப்படியே நைட் ஃபுல்லும் விட்டிங்கன்னா தான் நல்லா செட் ஆகும். அப்படியே நைட் ஃபுல்லும் விட்டுட்டு மறுநாள் அதை அப்படியே தண்ணியில் காமிக்கணும். நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா அந்த குச்சி மாத்திரம் வந்துடும், ஐஸ் வராது. அதனால அப்படியே லைட்டாக அந்த குச்சியை அப்படியே ஷேக் பண்ணிட்டு எடுத்தங்கன்னா அழகாக வந்துடும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.